சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. சகல சௌபாக்கியத்தோடு உன் வாழ்வு சந்தோஷமாக மாறும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நாளை உனக்காகவே ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இது நாள் வரை போராட்டக்களமாக இருந்த உன் வாழ்க்கையும், பிரச்சனைகளின் இருப்பிடமாக இருந்த உன் வீடும் அனைத்துமே மாறப்போகிறது. உன் கர்ம பலன்கள் அனைத்தையும் உன் அப்பா ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் நான் குறைத்து விட்டேன். உன் கர்மாவை கழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு செய்துவிட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரப் போகிறேன். இனி வரும் நாட்களில் எல்லா விஷயங்களிலுமே உன் கை மட்டுமே ஓங்கி இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என்ன சாயிநாதரே சொல்லுகிறீர்கள்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறதா என்று இதை கேட்பதற்கும் இதை உணர்ந்து கொள்வதற்கும் உனக்கு ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறதா? நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக நம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடந்துவிடாதா என்று நீ ஏக்கத்தோடு பார்த்திருந்த அனைத்தும் உனக்கு சுபமாகவே நடக்கப் போகிறது. நீ ஏக்கத்தோடு காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சுபமாகவே நடத்தித் தரப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நாளை முதல் நடக்கும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பார்த்து நீயே பேரின்ப மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கத்தான் போகிறாய். நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் விரும்பியதையும் உனக்காகவே உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். உனக்காக உன் அப்பா தயார்படுத்தி வைத்திருக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு நான் எதை தரவில்லையோ அது உனக்கு பெரிய இழப்பாக நீ எண்ணாதே. உன் வாழ்க்கைக்கு அது தேவையில்லை என்பதால் தான் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள். அதை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. சரியான நேரத்தில் உனக்கு அதை சரியான முறையில் சீர்படுத்தி உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாத விஷயத்தை நீயே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டும் வருந்திக் கொண்டும் நீயும் வருத்தப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையை உன்னை சீர்படுத்துவேன். உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் இது சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இன்னமுமே நான் தனியாக நிற்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு துணையாக யாருமே இல்லை, தோள் சாயக்கூட எவருமே இல்லை என்று புலம்பாதே. உனக்குத்தான் எப்பொழுதும் உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் உன் மனதில் இத்தனை வருத்தம்? இப்பொழுதாவது நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை பாதையில் உன் கூடவே உன் அருகிலேயே நான் உனக்காகவே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன்னிடம் கேட்டு கேட்டு உனக்கு என்ன தேவையோ அதை நான் யோசித்து எப்பொழுதும் உனக்காகவே செய்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே நான் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உனக்கு என்ன பிடிக்கும், உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்தும் நீ சொல்லாமலேயே எனக்கு புரியும். நீ கேட்டதை அதைவிட அதிகமாகவே உனக்கு கொடுக்கும் பொறுப்பு என்னுடையது. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கை மாறும். நான் அதை மாற்றி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடக்கும். கேள்,
கேட்டுப்பார், உனக்கே புரியும் நான் சொல்வதின் அர்த்தம் என்னவென்று. மணியே, உன்னுடைய வேண்டுதல் எப்பொழுதுமே வீண் போகாது. உன்னுடைய பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமான பதிலும் பரிசும் உன் சாயப்பா தருவேன் என்று நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்டவிடாமல் நான் பார்த்துக்கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்துக்கொள்வேன். நிச்சயமாக பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு ஒரு நல்ல பதிலோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். எதற்காகவும் வருத்தப்படாதே. மனதை போட்டு குழப்பியும் கொள்ளாதே. நீ சாயப்பா மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இவ்வளவுதானா? என்னை முழுவதுமாக நம்பி வந்துவிட்டு பின் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளலாமா அல்லது தடுமாறலாமா? உன்னுடைய கர்ம வினைகளால் தான் இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்தது அதன் காரணத்தாலேயே. உன்னிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அதற்கான வழியும் எனக்கு தெரியும். பின் ஏன் சாயிநாதரை என்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதுதானே. உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்காகவும் உன் கர்மாவை நீ கழிப்பதற்காகவும் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படித்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறார்கள். அவரவர் கர்மாவை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி கழித்தேதான் ஆக வேண்டும். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் தலைக்கு மேல் நின்றாலும் நான் உனக்கு ஆபத் பாந்தவனாக ஒரு குடையாக வந்து அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன். எது நடந்தாலும் சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்னையே சரணாகதி அடைந்து விடு. எது வந்தாலும்
பயந்து போய்விடாதே, தைரியமாக எதிர்த்து நில். உன்னிடம் பிரச்சனைகள் சூழ்ந்தது என்றால், உன்னை வந்து போராட்டங்கள் சூழ்ந்தது என்றால், தைரியமாக சொல்லிப்பார். என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று வந்ததிடம் சொல்லிப்பார். உன்னிடம் வந்த அந்த பிரச்சனையும் சோதனைகளும் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும். சத்தியமாக நீ எதிர்பார்த்த முடிவு காலமும் விடிவு காலமும் வரத்தான் போகிறது. அதை உன்னிடம் கூறி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்குள் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே கண் விழிக்கிறாய்? அதே போல ஒவ்வொரு இரவும் முடியும் பொழுதும் நாளை விடியல் நமக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் உறங்கவும் செல்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகும்படி நான் விடவும் மாட்டேன். உனக்கான ஒரு நாள் வரும். உனக்கான நல்ல நேரம் வரும். உனக்கான நல்ல காலம் வரும். உனக்கான அந்த நாள் அதிசயமாகவே வரும். அந்த நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல வழியை, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போவதற்கான அந்த நல்ல வழியை நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிள்ளையை, என் பொக்கிஷத்தை கண்கலங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். 1000 கதவுகள் மூடினாலும் உனக்கென்று ஒரு கதவு திறந்து இருக்கும். அது உன் சாயப்பாவின் ஆலய கதவுதான். மனவேதனையாக இருந்தாலோ போராட்டமாக இருந்தாலோ வேதனையோடு இருக்கும் சமயத்தில் ஓடோடி வந்து என்னை ஒருமுறை பார். வர முடியாவிட்டாலும் மனதால் நினைத்துக்கொள். மனதிற்குள் சாயி சாயி என்று சொல்லிப்பார். உன் வேதனை கொஞ்சமாக குறைவதை நீயே உணரலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கஷ்டப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் எது வந்தாலும் சகித்து போக கற்றுக்கொள். வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாம், எப்ப வேணுமானாலும் மாறலாம். ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறவே கூடாது. உன்னை மாற்றிக்கொள்ளவும் கூடாது யாருக்காகவும். மற்றவர்கள் கூறுவார்களே, மற்றவர்கள் என்ன கூறுவார்களோ என்று சிந்தனையோடு நீ எடுத்து வைக்கும் பாதையில் அடியை எடுத்து வைக்காதே. உனக்கு உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. நீ நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைவாய். உன் சாயப்பா அதை அடைய வைப்பேன். குற்றம் கூறுபவர்கள், பழி சொல்லத் தெரிந்தவர்கள் யாருமே நமக்கான வழியை சொல்லப் போவதே இல்லை. அவர்கள் வேலை பழி சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான். நமக்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வழியில் சென்று கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. உன் வாழ்க்கையை நீதான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயிபாபாவாகிய என் அப்பா என் கூடவே இருக்கிறார் என்ற உறுதியை உன் மனதில் வளர்த்துக்கொள்.
எதுவுமே நிரந்தரமல்ல இங்கு. ராஜாக்கள் கூலியாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாவதும் உலக இயல்புதான். வாழ்க்கையே அவ்வளவுதான் பிள்ளையே. உன்னை சுற்றி இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தீர்வை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எங்கோ தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். அனைத்து ரூபத்திலும் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் உன் மனக்குழப்பத்தாலும் என் வாக்கை, என்னுடைய உணர்வை, என்னுடைய பிம்பத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளவும் முடியாமல் நீ நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நான் உனக்கு கூறும் அறிவுரையை எல்லாம் நீ தவற விட்டுவிட்டு பின் என்னிடமே ஓடி வந்து என் பிரச்சனைகளுக்கான தீர்வை கூறுங்கள் சாயிநாதரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று மீண்டும் என்னிடமே வந்து கதறுகிறாய். உன் வாழ்க்கையில் உன் சாயி தேவாவின் பரிமாணங்கள் எல்லா திசைகளிலும் இருக்கும். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இன்று நீ அதை உணர்ந்தாய். யார் மூலமாகவும் உனக்கான வழிகளை நான் தேர்வு செய்து கொடுப்பேன். அதைதான் இன்று நீ உணர்ந்திருக்கிறாய். யாரையும் முகத்தை பார்த்து எடை போடாதே. அது மிகவும் தவறான செயல். நீ ஒருவரை அப்படி நினைத்தாலென்றால் உன் சாயி தேவா முற்றிலும் அதை சிறிது நேரத்தில் நீ நினைத்தது தவறு என்று நான் உனக்கு உணர்த்துவேன். யாரையும் மிக சுலபமாக, மிக சாதாரணமாக எடை போட்டு விடாதே. உன்னை விட அதிக பலசாலிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை விட உன் எண்ணங்களுக்கு மிக குறைவாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை போல் அனைவரையும் சமமாக எப்பொழுதும் எண்ணி விடாதே. வாழ்க்கையில் நீ மட்டும் முன்னேற வேண்டும் என்று இருக்காதே. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இரு. அதை நீ செய்தால் உன் செய்கையை உன் சாயப்பா விரும்பி நேசிப்பேன். முதலில் உன் துயரங்களை நினைத்து நினைத்து கவலைப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிடு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அப்பொழுதுதான் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீ சிந்திக்கவும் முடியும். முடிந்ததை நினைத்து, வந்ததை நினைத்து வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டுமே உட்கார்ந்திருந்தால் எதையுமே தீர்க்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. எல்லோருக்குமே கஷ்டம் வரத்தான் செய்யும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இன்பமும் துன்பமும் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழவும் முடியாது, மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியாது. அவரவர்க்கு ஒதுக்கப்பட்டது, அவரவர் என்று நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக அவரவர்க்கு வந்துதான் சேரும். அனைத்து விஷயங்களிலும் உன்னை காப்பாற்ற, அனைத்து விஷயங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நானும் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நிம்மதியோடு உறங்கு. இதுவரை தூக்கத்தை தொலைத்திருந்த உன் கண்கள், நிம்மதியை துளைத்திருந்த உன் மனது இன்று இரவு இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடு, தவறு ஏதும் இல்லை. ஆனால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துமாறு எந்த ஒரு சொல்லையும் சொல்லிவிடாதே. ஏனென்றால் அவர்களுக்குள் இருப்பதும் மனதுதானே, அதுவும் லேசான மனம்தானே. நீ கூறும் சொற்கள் அவர்கள் மனதை காயப்படுத்திவிட்டால் அது உன் வாழ்க்கைக்குதான் கஷ்டமாகிவிடும். உனக்கு அந்த வேதனையை யாராவது கொடுத்தால் உன் மனம் எவ்வளவு புண்படும் என்பதை நினைத்துப்பார். அதை நினைத்து பார்த்தாலே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாமாட்டாய். உன்னை ஒதுக்கும் உறவுகளை நீ மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் உன் வாழ்வும் நாளை விருட்சமாக வளர்ச்சி பெற்றிருக்கும். அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில் உன்னை ஒதுக்கிய உறவுகளும் உன்னிடம் வந்து சேர்வார்கள்.
உன்னுடைய தோல்விக்குப் பின்னால் நீ ஒருவர் மட்டுமே இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வெற்றிக்குப் பின்னால் அனைவருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. அது மட்டுமல்லாமல் உன் வெற்றிக்குப் பின்னால் நீ பெற்ற 1000 வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய மற்றவர்களின் பிரார்த்தனையே நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது உன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா? உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருப்பவனே, உன்னை இயக்கிக் கொண்டிருப்பவன் நானாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான பாதையில் நிச்சயமாக நான் உன்னை கூட்டி செல்வேன். நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய், சர்வ நிச்சயமாக முன்னேறுவாய். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்துக் கொள்வேன், நிச்சயமாக பார்த்துக் கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக் கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்துத் தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும்.